தமிழ்நாட்டில் காங்கிரஸ் திமுக கூட்டணி கன்ஃபார்ம்டு. ஆனா புதுச்சேரியில் இன்னும் கன்ஃபார்ம் ஆகலையே. அதனால காங்கிரஸ் முதல்வர் வேட்பாளர் தனியா, திமுக முதல்வர் வேட்பாளர் தனியா மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை கூட்டணி உறுதியானா யாராவது ஒருத்தங்க வாபஸ் வாங்கிக்குவாங்க. திமுக சார்பா இந்த எம்எல்ஏ எலெக்ஷன்ல போட்டி போட விருப்ப மனு கொடுத்தவங்களுக்கு நேர்காணல் நடந்திருக்கு. அதுல திருவண்ணாமலை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கு இன்னைக்கு நடந்திருக்கு. அதுல சில கேள்விகள்லாம் கேட்டிருப்பாங்க இல்லையா, எப்படி வெற்றி பெறுவீங்க, என்னென்னலாம் பிரச்சாரம் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரியான கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒருத்தர் உங்க பேரை சொன்னாலே வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி திமுக தலைவர் மு க ஸ்டாலினையே அதர வச்சிருக்காங்க நிர்வாகிகள். 73 பேரும் அவங்களுக்கு பணம் கட்டியிருக்கிறோமே தவிர நாங்க ஒட்டுமொத்தமா 73 பேரும் சேர்ந்து டாக்டர் ஏ கம்பன் அவர்களை வேட்பாளராக அறிவிக்கணும்னு சொல்லி தான் அங்க கேட்டிருக்கிறதுக்கு வந்திருக்கிறோம். சொன்னோம். தலைவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாரு. 32 பேர் கட்டியிருந்தாங்க தொகுதியிலிருந்து. 32 பேர் விசாரிச்சாரு. தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பு அப்படின்னாரு. தொடர்ந்து திமுகவுடைய கோட்டை செய்யாரு. 2026 நாங்கள் வெற்றி பெறுவோம். அனைத்து தரப்பு மக்களுக்கும் தளபதி அவருடைய ஆட்சி தான் மீண்டும் தேவை என்கிற அடிப்படையில் எங்களுடைய செய்யாறு சட்டமன்ற தொகுதி ஒரு சாதாரண தொண்டனை நிற்க வைத்தால் கூட மிக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்திலே நிச்சயமாக வெற்றி பெறும். எப்படி வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்கு என்று சொன்னார், உங்கள் பெயரை சொன்னாலே நாங்கள் வெற்றி பெற்று விடுவோம் என்று சொன்னோம். யார் நின்னாலும் வெற்றி பெறுவார்கள் திருவண்ணாமலையில். இது நான் பதிவு செய்துட்டு வந்தேன். களம் அருமையாக இருக்கிறது. திருவண்ணாமலை மட்டுமல்ல, தமிழ்நாட்டில் 234 திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி வெல்லும் 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 வெல்லும்.